இன்றைய வானத்திற்குள் வந்திருப்பவர் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்களை வானத்திற்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. ஏன்? ஒரு தோட்ட தொழிலாளியாக இருந்த ஒரு மகன் முதல் தடவையாக பார்லிமெண்ட்டுக்கு வந்து முதல் தடவையாக ஒரு பிரதி அமைச்சரை எடுத்தது என்பதை எப்படி சாத்தியம்? நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? அப்போது இந்த அளவுக்கு நான் வருவேன் என்று நினைத்து பார்த்தீங்களா? இதை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கிறது. உழைப்பு, ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் உழைப்பு, தியாகம், உழைப்பு. எவ்வளோ காலமாக இந்த என்பிபி அரசாங்கத்தோடு இருக்கிறீர்கள்? நான் கிட்டத்தட்ட என்னுடைய அரசியல் பயணம் 25 வருடங்கள். 25 வருடமாக இந்த அரசாங்கத்தோடு மக்கள் விடுதலை முன்னணியிலே செயல்பட்டாக இருக்கிறேன். இவ்வளவு காலம் இருந்து பழைய அரசியல்வாதிகள், பழைய மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பமே ஆட்சி செய்து கொண்டிருந்தது மலையகத்தை. அதன் பிறகு பல தமிழ் அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள், பலமான அரசியல்வாதிகள் இருந்தனர். இதையெல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தோடு ஒரு புதிய பரிணாமத்தோடு நீங்கள் ஒரு பிரதி அமைச்சராக இப்போது அமர்ந்திருக்கிறீர்கள். இதை நினைத்து உங்களுக்கு பெருமையா அல்லது ஒரு பயம் இருக்கிறதா? எனக்கு ஒரு பொறுப்பு வந்து விட்டதே, இந்த பொறுப்பை நான் சரியாக செய்ய வேண்டுமே என்கிற பெருமையும் கிடையாது, பயமும் கிடையாது. ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தும் என்ற வேட்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் முதலாவது கேட்ட கேள்விக்கு அந்த அரசியல் மாற்றம், நாங்கள் அதாவது என்னுடைய தாயும் தோட்ட தொழிலாளி, என்னுடைய தந்தையும் தோட்ட தொழிலாளி. நான் சிறு வயதிலே நானும் இந்த லயன் அறைகளை தான் நான் சாதாரணம் முதலாவது நினைக்கிறேன் 2003 நான் முதலாவது போலீஸ் சேவைக்கு நான் உள்வாங்கப்படுகிறேன். அப்பொழுது நீங்கள் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். அது வரைக்கும் நான் அதன் பின்பும் கூட நான் லைன் அந்த இது வாழ்க்கை ரயத்திலே தான் வாழ்ந்து வந்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னை சூழல் வாழ்க்கை, என்ன சமூக வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த அரசியல் மாற்றம் வேண்டும். இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மலையகத்திலேயே எங்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகிறார்கள் என்ற ஒரு என்ன வேட்கை எங்களிடம் இருந்தது. ஆனால் எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் எல்லாமே இது தொடர்பாக கதைத்து கொண்டிருப்போம். நான் உயர்தரத்தை படிக்கின்ற பொழுதே மக்கள் விடுதலை முன்னணியின் மாணவர் அமைப்பிலே நான் இணைந்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து இந்த மாற்றம் வேண்டும். பாடசாலை காலத்திலிருந்து நீங்கள் ஜேவிபியோடு இருந்தீர்கள். உயர்தரம் கற்கின்ற பொழுது நான் முழுமையாக அல்ல, ஓரளவுக்கு ஆரம்ப ரீதியாக அதில் இருந்திருந்தேன். இப்போது மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்போ உங்களை கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அதை பற்றி கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த உண்மையிலே இந்த தோட்ட தொழிலாளர்கள் படுகின்ற கஷ்டம் எண்ணில் அடங்காது. 1000 ரூபாய் சம்பள போராட்டமெல்லாம் நடந்தது. ஒவ்வொரு அரசாங்கம் வருகின்ற போது நாங்கள் சம்பளத்தை உயர்த்தி தருகிறோம் என்று வாக்குகளை எடுத்துக்கொண்டாலும் அது நடந்த பாடில்லை. மக்கள் வெறுத்து தான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள், இவர்களாவது வந்து எங்களுக்கு இந்த சம்பளத்தை அதிகாரத்தை தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன். இப்போது இந்த பேச்சுவார்த்தை எப்படி போய்கொண்டிருக்கிறது? இப்போ அரசாங்கம் வந்து 1 வருடம் முடிந்திருக்கிறது. மலையக மக்களுக்கான உங்களுடைய இந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? உண்மையில் அகில் என்னென்னா, மலையக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எமது அரசாங்கம் சரியான முறையில் இனம் கண்டிருக்கிறோம். விசேடமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே மலையக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஹெட்டன் பிரகடனத்தை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர் கையெழுத்திட்டு அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். அதிலே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களும் சொல்லியிருக்கிறோம். அவருடைய நாட்சம்பளம், அவருடைய வீட்டுரிமை, காணியுரிமை மற்றும் சுகாதாரம், கல்வி, எல்லா விடயங்களும் நாம் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். எனவே இந்த நாட்சம்பளம் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே கூட்டு ஒப்பந்தம் மூலமாகவும் அதே போல் கம்பெனியுடன் கலந்துரையாடி தான் இந்த சம்பளத்தை நிர்ணயிக்கிற முறைமை காணப்பட்டது. அதற்கு முன்பதாக இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான என்று கம்பெனிகளுக்கு தாரை வார்த்தார்களோ அன்றிலிருந்தே முழுமையாக தொழிலாளர்கள் இந்த கம்பெனிக்காரர்களுக்கு அடகு வைக்கப்பட்டார்கள். அன்றிலிருந்து அரசியல்வாதிகள் தான் இதை செய்தார்கள். மிகவும் நலிவடைந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் இந்த அரச காணிகளை இந்த குத்தகைக்கு இந்த கம்பெனிக்கு விற்றார்கள். இன்று சாதாரணமாக எங்களுடைய தேவைகளுக்கு பாடசாலை கட்டுவதற்கோ ஆலயங்கள் அமைப்பதற்கோ ஏன் மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு கூட
காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு மிக கடினமாக இருக்கிறது. நினைக்கிறேன் டொய்லெட் கூட கட்ட முடியாது, மலசல கூடத்தை கூட கட்ட முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம். இதுக்கு முழுக்க அரசியல்வாதிகள் தான் காரணம். அந்த நேரத்திலே இந்த ஆட்சியாளர்கள் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு இந்த இது கொடுக்க வேண்டும் என்ற சரத்தை சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் அதில் நினைக்கிறேன் பாடசாலைக்கு மாத்திரம் 2 ஏக்கர் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் அந்த சரத்து மட்டும் தான் இருக்க, மற்ற எந்த தேவைகளுக்கும் இதுவரை கொடுக்கப்படலை. ஏன்னா கம்பெனி தங்களுடைய உச்சபட்ச அதிகாரத்தை காட்டுகிறார்கள். அதாவது கம்பெனிகளுடைய ஒரு அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒரு காட்டாட்சி போலதான் அவர்களுக்கு. ஆனால் இன்று அவர்கள் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்று அதிகாரம், இன்று மக்கள் வழங்கியிருக்கிற அதிகாரம் சாமானியப்பட்ட அதிகாரம் கிடையாது, அதி உச்ச அதிகாரத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த அதிகாரத்தை கொண்டு நாங்கள் நல்லதை செய்து கொண்டு போகிறோம். ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்காமல் போனாமல் தான் இருந்தது, அவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அந்த மக்களுக்கு. அப்போ நீங்கள் எப்படி அது சாத்தியம் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் இல்லை, நான் முற்றுமுழுதாக கடந்த கால ஆட்சியாளர்கள் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று நான் கூறவில்லை. அவர்களுடைய காலத்திலும் ஏதோ ஒரு முறையிலே கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது வழங்கப்படுகிற 1350 ரூபாய் என்பது எவ்விதத்திலும் போதுமானது அல்ல. நாங்கள் இந்த கம்பெனியுடன் முதலாம் சுற்று பேச்சுவார்த்தையிலே நாங்கள் அவர்களிடம் மிக தெளிவாக கூறினோம், ஏன் குறைந்தபட்சம் 1700 ரூபா வழங்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம், அதாவது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற போல தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும். அப்போ கம்பெனிக்காரர்கள் கூறியதான் உற்பத்தி செலவு அதிகரிப்பு, தேயிலைக்கு சரியான விலை கிடையாது, பல்வேறுபட்ட காரணங்களை அவர்கள் கூறி வந்தார்கள். இருந்தும் நாங்கள் கூற முடியாது, நீங்கள் இந்த இதுக்கு வர வேண்டும். எனவே அவர்கள் ஒரு கால எல்லையை கேட்டார்கள். இந்த ஏனைய கம்பெனிகள் எல்லாம் கூட்டாக இணைந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக எவ்வளவு கொடுக்க முடியும் என்ற என்பதை அறிவிப்பதற்காக நினைக்கிறேன் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. எனவே அதிலே நாங்கள் எங்கள் பக்க நியாயத்தை நாங்கள் வலுவாக முன்வைப்போம். எனவே ஏதோ ஜனாதிபதி அவர்கள் மிகவும் திட்டமாக இருக்கிறார், தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே 1700 ரூபாய் என்பதில் அவர் வழங்குவதிலே அவர் திடமாக. கடந்த அரசாங்கத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே வர்த்தமானியம் வெளியிட்டிருந்தார் சம்பள உயர்வு. அதன் பிறகு கம்பெனிகள் நீதிமன்றம் சென்று அதை தடை செய்தது. அப்படியான ஒரு நிலைமை வருமா கம்பெனிகள்? இல்லை, நாங்கள் இப்படி தான் நாங்கள் கம்பெனிக்கு நியாயத்தை எடுத்து கூறி நாங்கள், அதாவது அச்சுறுத்தல் கிடையாது, நாங்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவே அவர்களுடைய ஒப்புதலுடன் தான் இந்த சம்பள உயர்வை மேற்கொள்வோம். அப்படி இல்லாமல் அவர்கள் நீங்கள் சம்பளம் உயர்த்துகின்ற போது, அப்படியான ஒரு வர்த்தமானியை வெளியிடுகின்ற போது அவர்கள் அதற்கு எதிராக நீதிமன்றம் போனால் தடை உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு இந்த சம்பளத்தை உயர்த்து கொடுக்காமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தானே. நாங்கள் ஒரு வலுவான ஒரு அரசாக இருக்கிறோம். ஆனால் நீங்க உறுதியாக இருக்கிறீங்க, 1500 ரூபாய் கொடுத்தே ஆகும். நிச்சயமாக. ஆனால் இந்த சம்பளம் மட்டும்தான் பிரச்சனை அல்ல. உங்களுடைய எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் கூறுகின்ற போது இந்த சம்பளம் மட்டும்தான் இங்கே பிரச்சனை இல்லை, இது நிரந்தரமான தீர்வை இது கொண்டு வராது, மக்களுடைய காணிகளை லீஸிங்கை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் இதற்கான நிரந்தர தீர்வு வரும் என்று ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இப்போ உங்களுக்கு தெரியும், பெருந்தோட்டங்களிலே பெருந்தோட்டம் அதிகமான காணிகள் மீள் பயிரிடுகை இல்லாமல் அதெல்லாம் ஒரு காடுகளாக மாறி இருக்கின்றன. இந்த மீள் பயிற்சியை செய்தால்தான் அது தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை பாதுகாக்கப்படும். எனவே சில காணிகள் தரிசு காணிகளாக காணப்படுகின்றது. அது கம்பெனிகளுக்கும் பிரயோசனம் கிடையாது, நாட்டு வருமானத்துக்கு பிரயோசனம் கிடையாது. ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அந்த காணியை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உழைப்பின் மூலமாக அவர்கள் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்வார்கள். அது நாட்டினுடைய வருமானத்திற்கும் நல்லம், அதுபோல் கம்பெனிக்கும் ஒரு தொகை சென்று சேரும். எனவே நாங்களும் முயற்சித்து வருகிறோம். தற்பொழுது ஒரு கணக்கெடுப்பை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிலே தரிசு நிலங்களாக எவ்வளவு காணப்படுகின்றது, மீள் பயிற்சி இல்லாமல் எவ்வளவு காணிகள் இருக்கின்றது. எனவே அந்த தரவை பெற்ற பின் நாங்கள் தீர்மானிப்போம், இது எவ்வாறு மக்களுக்கு கொடுப்பது அல்லது குத்தகைக்கு வழங்குவதை என்று நாங்கள் தீர்மானிப்போம். இனி எவ்வாறு வழங்கப்படுவது என்பது இறுதி தீர்மானம் இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் நிச்சயம் அந்த அந்த எண்ணப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம், அந்த லீசிங் கொடுக்குற எண்ணப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் அண்மையிலே திகாம்பரத்தோடு ஒரு நேர்காணல் ஒன்று நான் செய்திருந்தேன். அவர் உறுதியாக சொல்கிறார், இந்த அரசாங்கத்தால் அந்த மலையக மக்களுக்கு 10 பேஜ் காணி கூட கொடுக்க முடியாது, ஏலம் என்றால் கொடுத்து பாருங்கள். நான் அண்ணன் திகாம்பரம் அவர்களுக்கு அழைப்பு எடுக்கிறேன். அண்மையிலே
நாங்கள் வழங்கும் அந்த காணி அந்த காணி ஒப்போடு மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அந்த நிகழ்வுக்கு நீங்களும் வர வேண்டும், உங்கள் கையாலும் அந்த மக்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று அன்பான அழைப்பை அண்ணன் திகா அவர்களுக்கு நான் அழைப்பு எடுக்கிறேன். அவர் 10 பைசா காணிங்க கொடுப்பீங்க இல்லை, இப்போ அவர் சொன்னார் தானே, சவால் விடுறாரு, சவால் விடுறாரு. அவர் கையால் நம்ம மக்களுக்கு காணிய உறுதிப்பத்திரத்தை கொடுத்தா போச்சு. இல்லை, அவர் சொல்றாரு அது கொடுத்தால் அவர் உங்களுக்கு ஆதரவு தருவது தயாராக இருக்கு. அதுதான் நல்ல விஷயம். அவர் எங்க ஆதரவு தர்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால நான் அவர் திகாண்ணனுக்கு சொல்றேன், வாங்க சேர்ந்து மக்களுக்கு அந்த விஷயங்களை சேர்ந்து செய்வோம் என்று உறுதியாகினேன். காணி எப்படியும் கொடுப்போம் நிச்சயமாங்க. அதே நேரம் இன்னொரு விடயமும் அவர் சொன்னார். நான் அந்த நேர்காணலில் கேட்கின்ற போது பெய்கிற குறிப்பாக உங்களை சுட்டி காட்டி தான் அவர் சொல்லியிருந்தார். பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் காட்டுறது, படம் தான் காட்டுறது, அவர் ஒரு டிக்டாக் அமைச்சர் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை அவர் எல்லா இடங்களையும் முன்வைத்து வருகிறார். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து பாருங்க. இப்போ இன்றைக்கு சமூக வலைத்தளம் டிக்டாக் அவரும் பார்க்குறாரு தானே. இப்போ நான் போடுற எல்லாத்தையும் அவரும் பார்க்குறாரு. அதை நான் இன்னைக்கு பயன்படுத்தி கொள்கிறேன். என்னத்துக்கு? நாங்கள் செய்கிற நல்ல வேலைகளை மக்களுக்கு பிரச்சாரமாக கொண்டு போகிறதுக்கு. இன்னைக்கு இளைஞர் யுவதிகள் மத்தியில், நீ பொதுமக்கள் மத்தியில் இந்த சமூக வலைத்தளம் தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்போ அதை நான் பயன்படுத்துகிறேன். அவர் பயன்படுத்தாமல் விடுறது அவரோட குறையாக இருக்கலாம். எனவே நான் போடுறது அவரும் பார்க்குறாரு. அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். எனக்கு அவரும் என்ன அது டிக்டாக் அப்போ இன்னும் தூண்டி விடுறாரு. இந்த மினிஸ்டர்கிட்ட போகிற டிக்டாக் நீங்கள் பாருங்கன்னு தூண்டி விட்டுருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஃப்ரீயாக ப்ரொமோஷன் ஒன்று செய்கிறாரு, ப்ரொமோஷன் செஞ்சிருக்காரு. அவருக்கு நான் அடுத்த நீங்கள் மக்களோட மக்களாக வீடுகள் கட்டுகின்ற போது, மக்களோட மக்களாக இருந்த அந்த வீடுகளை கட்டுகின்ற போது அப்படி ஒரு பிரதி அமைச்சர் இவ்வாறு இருக்கவே முடியாது. பிரதி அமைச்சருங்கிறவர் பிரதி அமைச்சர் மாறி இருக்க வேண்டும். அவர் இந்த அளவு தூரம் இறங்கி வரவே கூடாது என்கின்ற ஒரு விமர்சனமும் பேசப்படுது. அகில் அவர்களே, நான் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை. அடிமட்ட கஷ்டத்தை அனுபவித்தவன் நான். எனவே எங்கள் மக்களுக்கு வீடு கட்டுகின்ற பொழுது இந்த பதவியும் இந்த பட்டமும் என்றும் நிரந்தரம் கிடையாது. இது ஒரு தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. எனவே எங்கள் மக்களுக்கு வீடு கட்டுகின்ற பொழுது, எங்கள் மக்களுக்கு ஒரு பணி செய்கின்ற பொழுது அவர்களில் ஒருவனாக நான் நின்று செய்வதில் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எனது மக்களும் விரும்புகிறார்கள். எனவே இருக்கிறது, அமைச்சர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், பாதுகாப்பு படையுடன் தான் செல்ல வேண்டும், 10 வாகனங்கள் செல்ல வேண்டும், அமைச்சர்கள் இப்படிதான் உணவு அருந்த வேண்டும், இவ்வாறானவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும், இவ்வாறான வீடுகளுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு வரையை அவர்கள் வைத்தார்கள். நாங்கள் இன்று சாதாரண குடிமகனோடு வாழ்றக்கூடிய ஒரு அந்த அரசியல் கலாச்சாரத்தை இன்று நாங்கள் மாற்றியிருக்கிறோம். இந்த உலகத்துக்கே ஒரு புதிய செய்தியையும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பிரதீப் சுந்தரலிங்கம் பதவியில் இருக்கும் வரை ஒரு சாதாரண வாழ்க்கை, மக்களோடு மக்கள் தான் இருப்பேன் ஒழிய என்றைக்கும் என்னுடைய பழைய நிலைமையை மறந்து ஒரு புதிய அந்த பதவிக்கு பட்டத்துக்கு ஒரு காலமும் நான் இலக்காக மாட்டேன் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் சாதாரணமாக இருக்கிறது மக்களுக்கு பிடித்து போயிருக்கிறது. இதன் காரணமாக இவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறதா அவர்கள் அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைப்பதற்கு? இல்லை, நான் நினைக்கிறேன் அவர்களும் மக்களோடு மக்களாக செல்ல வேண்டும். இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்வது, அந்த 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 மக்களோடு மக்களாக இருந்த மக்கள் பிரச்சனையோடு அவர்கள் வாழ வேண்டும். இன்று பரம்பரை அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். இன்று பாருங்கள், மலையகத்திலே பரம்பரை அரசியல் காணப்படுகிறது, சாதி அரசியல் காணப்படுகிறது. சாதி அரசியல் மலையகத்திலேயும் இருக்கிறது. நிச்சயமாக நிச்சயமாக. ஏன் சில கட்சிகளிலே ஏன் குடும்பத்தினருக்கு மாத்திரம் பொறுப்புகள் வழங்கப்பட மாட்டது? சாதி அடிப்படையில் இன்று மலையகத்திலே படித்த இளைஞர் யுவதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ திறமையானவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிவார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில கட்சிகளிலே அந்த முக்கிய பதவிகள் ஏன் குடும்பத்துக்கு மாத்திரம் வழங்கப்படுகின்றது என்று இளைஞர்கள் அதை சிந்திக்கிறார்கள். எனவே தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய தொழிற்சங்கமும் குடும்ப சொத்தாக என்று பார்க்கிற நிலைமை காணப்படுறது. எனவே இந்த நிலைமை இருக்கும் வரைக்கும் ஒரு காலமும் உங்களால் மலையகத்தில் வேரூன்ற முடியாது என்பதை நாங்கள் கூறி. ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். திகாம்பரமாக இருக்கையிலும் சஜித் கூட்டாணி அங்கால ரணில் சேரவே இல்லாதவர்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அது பெரும் சவாலாக இருக்குமே? இப்போ இல்லை, இப்படி தான் குப்பைகள்லாம் ஒன்று சேரும்போது எங்களுக்கு சவால் இருக்குது. குப்பை மேடு எதுக்கு குப்பையெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேருது? இந்த மக்கள் இந்த குப்பைக்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருக்காங்க. எனவே எங்களுக்கு இன்னுமே ஒரு பலம், இந்த குப்பைகளை ஒன்று சேர்ற போது மக்களுக்கு மிக தெளிவாக
நாட்டினுடைய யார் துரோகிகள், யாருக்கு வாக்களிக்க கூடாது, இந்த நாட்டை யார் சீரழித்தார் என்பதை மிக இலகுவாக பிரிந்திருந்தார் மக்களுக்கு ஒரு சிலவேளை இவர் நல்லமா அவர் நல்லமா உண்டு மக்களுக்கு ஒரு ஆட்டம் காணலாம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு லேசு, ரெண்டு பக்கம். தேசிய மக்கள் சக்தி மக்களுக்காக இந்த நாட்டிலே செயல்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி, இந்த நாட்டை சீரழித்துக்கின்ற இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த கூட்டு கட்சிகள். மக்கள் இலகுவாக என்ன கண்டு நினைக்கிறேன், இனிவரும் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி இறுதியாக பெற்ற வாக்கை விட பல மடங்கு நிச்சயம் அதிகரிக்கும். இப்போ கடந்த தேர்தலில் பார்க்கின்ற போது ரணிலும் சஜித்தும் சேர்ந்தால் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு வந்திருக்கும் என்று யூகித்தார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு கூட சேரவில்லை. ஆனால் இப்போது ரணிலை உள்ளே போட்டவுடன் 2 பேரும் சேர்ந்து விட்டார்கள். 2 பேரும் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போது ஒரு கூட்டி எதிர்கட்சியாக இப்போ சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை பார்த்து இதை எப்படி நினைக்கிறீர்கள் நீங்கள்? இல்லை, இது அதாவது ரணிலுக்கு எப்போதும் ஒரு மேல்மட்ட அரசியல், அதாவது மேட்டுக்குடிய அரசியல் அவருக்கு இருக்கிறது. அவர் எப்போதும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு எப்படியாவது எதிர்கட்சி தலைவர் பதவியை சரி நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம் என்ன பட்டியல் அவர் உண்மையிலேயே சஜித் பிரேமதாசாவுக்கு அவருக்கு மனசாட்சியின்படி தெரியும், தன்னால் இனிவரும் காலங்களிலே ஜனாதிபதியாகவோ எதிர்கட்சி தலைவரோ ஆக முடியாத சூழல் அவருக்கு விளங்கிவிட்டது. இருக்கின்ற இந்த பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் சில காய்கள் நடத்துகிறார் அன்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் சேர்ந்தார் என்று கூறினார்கள். ஆனால் அன்ற நிகழ்விலே எதிர்கட்சி தலைவர் செல்லவில்லையே, செயலாளர்களை அனுப்பியிருந்தார் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தி. சரி என்றால் அந்த நிகழ்வுக்கு இவர் சென்றிருக்க வேண்டும். ஏன், இவருக்கு ரணிலை பற்றி நன்றாக தெரியும். ஒருவேளை இப்போது சேராமல் கடைசி தேர்தல் நேரத்தில் சேருவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் நினைக்கிறேன் அது சஜித் பிரேமதாசா தன் கையாலே தன் தூக்கு கயிறுக்கு சமனாக அமைந்துவிடும். ஆனால் சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வரைக்கும் என்பிபிக்கு அது பெரிய ஒரு சவால் இல்லை. அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும் இருந்தால் நல்ல என்பதுதான் உங்களுக்கு நினைக்கிறேன். நாங்களும் அதை தான் விரும்புகிறோம். அவர் வாழ்நாள் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் அவருக்கு உதவி செய்யும் தயாராக இருக்கிறோம். அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்காக. நிச்சயமா. அவர் அண்மையில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். அதாவது அடுத்த முறையும் நான் தான் ஜனாதிபதியாக கேட்பேன், வேறு யாரும் கேட்க விட மாட்டேன், அப்படி இல்லை என்றால் வேறு கட்சி அமைத்தாவது நான் கேட்பேன் என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது அவரோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற சிறுபான்மை கட்சி தலைவர்களோடு நடந்த ஒரு கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு பேசியதாக பேசப்பட்டது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவேளை டிசம்பரில் சஜித் ஜனாதிபதியானால்? அதான் நான் கூறுகிறேன், டிசம்பரிலே ஜனாதிபதி ஆகுவென்று சொன்ன சஜித் பிரேமதாச தன்னுடைய கட்சியை குறைந்தபட்சம் தன்னுடைய கட்சியை அவர் ஐக்கியப்படுத்த வேண்டும். அந்த கட்சிக்குள்ளே இருந்த சரத் பொன்சேகர் எங்கே இருக்கிறார்? அந்த கட்சிக்குள்ளே இன்று பலர் அவருக்கு எதிராகவே இன்று வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல சஜித் பிரேமதாச ஒரு சிறு பிள்ளை போன்றவர், மிகவும் ஒரு குழந்தை மனம் படைத்தவர். அவரை மிகவும் தந்திரமாக அந்த கட்சியில் அவரை ஏமாற்றுகிறார்கள், அவரை பிழையான முறையிலே வழிநடத்துகிறார்கள். அவரை சுற்றியுள்ள அனைவரும் கயவர்கள், சுயநல கூட்டங்கள். எனவே இந்த கூட்டத்தில் இருக்கின்ற வரை சஜித் பிரேமதாசாவால் ஒருபோதும் எழும்பி வர முடியாது. எனவே அது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தெரியும், ஆனால் செய்வது அறியாது தவிக்கிறார். அவரால் ஒருபோதும் ஜனாதிபதியாக முடியாது. நிச்சயமாக அப்படியான ஒரு தலைமைத்துவம் அவருக்கு இல்லை. ஏன், எதிர்கட்சி தலைவர் தலைமைத்துவம் அது ஒரு தலைமைத்துவம் தான். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அவருடைய இல்லை என்று சொல்கிறது. நிச்சயம் இல்லை. மக்கள் வாக்களிக்கவும் மாட்டார்கள். நினைக்கிறேன் இனி வரும் காலங்களிலே கிடைத்த வாக்கும் அவர்களுக்கு கிடைக்காது. இப்படி ஒருவேளை சஜித் ஜனாதிபதியாக வந்து விடுவார் என்ற ஒரு பயத்தில் நீங்கள் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இயலுமே? பயமா? ரஜினி கேட்பது போல் பயமா எங்களுக்கா என்றுதான். நிச்சயம் இல்லை. ஏனென்றால் இது நகைச்சுவைக்கு அப்பால் நாங்கள் சென்று பார்ப்போமானால் அகில் அவர்களே, இன்று அந்த கட்சியிலே, அதாவது இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருப்பவர்கள் எல்லாம் சுயநலக்காரர்கள். அவர்கள் எப்போதும் நாட்டு மக்களை பற்றி அவர்கள் சிந்திப்பது கிடையாது, பேசுவது கிடையாது. நான் எப்படி முன்னேற வேண்டும், நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் அதில் இருக்கிறார்கள். எனவே அந்த எண்ணம் கொண்டவர்கள் இருக்கும் வரைக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கோ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கோ ஒரு காலமும் விடிவு கிடையாது. அந்த எதிர்கட்சிகளுடைய அந்த ரணில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய
அந்த ஆண்டு விழா நடந்தது 2-3 நாட்களுக்கு முன்னர். அதிலே மனோ கணேசன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது ரணில் அப்பா சஜித் மகன், இப்போ நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டார். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்பாவும் மகனும் இந்த நாட்டிலே செய்த அட்டூழியங்களும் கொலைகளும் கொள்ளைகளுக்கும் இன்னும் நம்மவர்களும் உடந்தையாக இருப்பது என்ன சொல்வது, ஒரு கேவலமான செயல் என்று தான் கூறிக்கொள்கிறேன். இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் இப்போ 1 வருடம் முடிந்து விட்டது. இந்த 1 வருட வேலை திட்டம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உண்மையிலே நீங்கள் ஒரு ஆளும் கட்சியில் ஒரு பிரதி அமைச்சரிடம் கேட்காமல் சாதாரண நீங்கள் ஒரு பொதுமக்களிடம் இந்த கருத்தை கேட்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே வருகின்ற அந்த எண்ணெய்ப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எந்த அரசாங்கத்திலும் செய்ய முடியாதவற்றை நாங்கள் இந்த 1 வருடத்திலே செய்திருக்கிறோம். இன்று நாட்டிலே உங்களுக்கு தெரியும், இன்று கொத்துகளாக இன்று நேற்று கூட இன்று இதுவரை காலமும் நம்ம நாட்டை ஆட்டி படைக்கின்ற அச்சுறுத்துகின்ற இன்றைக்கி அந்த போதைப் பொருள் தொடர்ச்சியாக இன்று கைப்பற்றப்படுகிறது. இன்று நாட்டை அச்சுறுத்திய அந்த துப்பாக்கி கலாச்சாரம் கொண்ட அந்த பாதாள உலக கோஷ்ணரை இன்றைக்கு கைது செய்கின்றோம். அதே போல் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற பல்வேறு சட்டங்களை நாங்கள் இயற்றியிருக்கிறோம். இன்று தனிப்பட்ட தேவைகளுக்கு ஒதுக்கின்ற நிதியை விட பொதுமக்களுடைய பயனுக்காக பல நிதிகளை ஒதுக்கி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மத்திய பஸ் தரிப்பு நிலையம் இன்று நாட்டில் முழு மக்களும் பயனெடுக்கிற அந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த மத்திய பஸ் நிலையத்தை நிறைய மக்கள் பாராட்டுகிறார்கள். முழு நாட்டில் மக்களும் பயனடைகிறார்கள். அதே போல ரயில்வே நிலையங்கள், அதே போல் இன்று வடமாகாணத்திலே விசேஷமாக நான் கூறுவது என்றால், கடந்த பாதீட்டிலே அதிகமான நிதியை நாங்கள் வடமாகாண அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். இன்று சர்வதேச மைதானமாக இருக்கலாம், தெங்கு முக்கோண வலயமாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை அல்லது கப்பல் துறையாக இருக்கலாம், எல்லா அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல் மலையகத்துக்கு நாங்கள் செய்து வருகிறோம். ஒட்டுமொத்த மக்களுக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எனவே அது அனைத்துக்கும் மேலாக இந்த நாடு இனி முடிந்து விட்டது, இனி வெளிநாட்டுடைய கைக்கு அடமானம் போய்விடும் என்று ஏளனம் செய்தவர்களுக்கு இன்று அந்த வெளிநாடு, அந்த நிறுவனங்கள், உலக வங்கி என்று கூறுகிறது, இலங்கை இன்று பொருளாதாரத்தில் ஸ்திரம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று முன்னேறி வரும், அதாவது பிரச்சனையிலிருந்து முன்னேறி வரும் நாடுகளிலே முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் வாயாலே என்று கூறும் அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். இன்றைக்கு ஊழல் முற்றாக அல்ல, இன்றைக்கி ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே முழுமையாக ஊழலும் லஞ்சமும் நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும். எனவே மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ, இந்த அரசாங்கத்தை நாங்கள் வாக்களித்தோம், அதற்கு மேலாக செய்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் உணரும் வகையிலே நிச்சயம் எங்களோட அந்த 5 ஆண்டு காலம் முடியும் வரை, இந்த 5 ஆண்டுகளிலே அடுத்த தேர்தலுக்கு நிச்சயம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்ல மாட்டோம். மக்கள் தான் எங்களை பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். இவர்களை விட்டால் எவரும் கிடையாது. இவர்கள் தான் அந்த நிலைக்கு நாங்கள் நாட்டை உருவாக்குவோம். இப்போ இந்த 1 வருடத்துக்குள் மக்கள் உணர்ந்திருக்கிறார்களா? அதுதான் கூறுகின்றேன். இந்த இடத்திலாக்கில் நான் சொன்னால் அரசாங்கத்துக்காகவோ எங்களுக்காக நான் சொல்லலாம். தயவு செய்து நீங்கள் ஒரு நாள் சென்று உங்கள் ஊடகத்திலே நீங்கள் ஒரு குழுவாக சென்று மக்கள் மத்தியிலே கருத்து கணிப்பை செய்யுங்கள். அந்த மக்கள் கூறுகின்ற கருத்தை நீங்கள் உங்களுடைய அந்த யூடியூப், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒளிபரப்பு செய்கிற போது நினைக்கிறேன் அதுதான் நியாயமானதாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ அபிவிருத்திகள் நடக்குது, வடக்கிலே, கிழக்கிலே, மலையகத்திலே இவ்வளோ அபிவிருத்தி வேலை திட்டங்கள், பொருளாதார ரீதியாக நாடு முன்னேறி கொண்டு போகிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் சிலர் நீங்கள் பொய் கூறுகிறீர்கள், உங்கள் அரசாங்கம் என்பது பொய் கூறுகிறது, திகாம்பரம் சொல்லும்போது அவர்கள் சொல்லுகின்ற பொய்யாலே இவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்கின்ற அளவுக்கு இருக்கிறது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ டிக்டாக்கையும் ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்குற எங்களுடைய அண்ணன் திகா அவர்கள் ஏன் இந்த மக்களுக்கு செய்கின்ற இந்த நல்ல பணிகளை ஏன் உங்களோட ஊடகத்தில் எத்தனை முறை நீங்கள் அறிவித்தீர்கள், அதை ஏன் அவர் பார்க்கவில்லை? தயவு செய்து இல்லை, அவர் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது எதிர்கட்சியாக இந்த எதிர்க்கத்தானே வேணும், அந்த ஒரு மனநிலையில் இருப்பாரோ தெரியாது. அந்த மனநிலை இருக்கணும். ஆனால் அவர் ஒரு மனசாட்சி, அவருக்கு ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் அல்லவா.
அவருக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தான் இவர் சரியா செய்கிறாங்க. அவர் உள்மனசில் சொல்லும், வெளியில் பேச வேணும். ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டவங்கள அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர்களே அவர்களின் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறார்கள். ஏன்னா அவங்கள சந்தேகம் நீ பார்க்குறாங்க. இன்னைக்கு இந்த கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களே அவங்க சந்தேகமாக பார்த்தனால இன்று அந்த கட்சியில் உள்ளவர்களும் அந்த மக்களும் இன்று எங்களை நோக்கி வேகமாக வருகிறார்கள். ஆனால் அவர்களை நோக்கி திரும்ப வருகிறார்கள் என்று சொல்கிறார். எங்கு வருகிறார்கள்? நீங்கள் சொல்லுகின்ற பொய்யை கேட்டு மக்கள் ஏமாந்து அவரை நோக்கி மக்கள் வருகிறார்களாம், அவரை அழைக்கிறார்களாம் என்று சொல்லி. அடுத்த தேர்தலிலே சந்திப்போம். அடுத்த தேர்தலிலே பெறுபேறுகளினூடாக மக்கள் சிறந்த கண்காணிப்பாளர்கள். அதாவது இன்று இலங்கையில் உள்ள மக்கள் இன்று வித்தியாசமான கோணத்திலே சிந்திக்கிற ஒரு முறை அந்த நிலை ஏற்பட்டு விட்டது. அதிலே சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பு அது மக்கள் மிகவும் உன்னதமானது. எனவே இனிவரும் காலங்களிலே அரசியலை பொய்யை கூறி புரட்டை கூறி நாங்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், யார் உண்மை கூறுகிறார்கள், யார் 5 வருடத்தை தேசிய மக்கள் சக்தி என்ன செய்தது என்று பார்ப்பார்கள். இவர்கள் கடந்த 76 வருடங்களாக என்ன செய்தார்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் 76 வருடங்களாக செய்ய முடியாதவற்றை இவர்கள் 5 வருடத்தில் செய்திருக்கிறார்கள். ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் யாருக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று. அப்பொழுது அண்ணன் திகா அவர்களுக்கு அது ஒரு பதிலாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ளும்போது அவர் நல்ல மனுஷன். அப்படியா? அவர் ஒன்றும் பிரச்சனை நல்லா பேசுவார், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அவர் உள்மனசு சொல்லுது இந்த அரசாங்கம் தான் வரும். உள்மனசு சொல்லும். இனி அவர் ஊடகத்துக்கு வந்துற போது இப்போ நீங்கள்லாம் அவரை கண்டாவே நீங்கள் என்ன செய்ய மைக்க பேச கேட்க முடியாத கேள்வி கேட்டு ஏதாச்சும் பிரச்சனையில் அவர் உட்படுத்துறீங்க. அவர் சொல்கிற சில விஷயத்தை வச்சு நீங்கள் கட் பண்ணி போட்டு அந்த பாவம் அவர் ஒரு நகைச்சுவைக்காரராக மாற்றிருக்கீங்க. அப்படி செய்ய இல்லை, அப்படி இல்லை. அவர் நிறைய மலையத்தை செஞ்சிருக்கிறார். அவர் நகைச்சுவையாக பார்க்கல. அவர் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார், நிறைய காணிகள் எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த மாதிரி சொல்கிற நேரத்தை அவர் சொல்ல விடுங்க அதை கருத்துக்களை. ஒருவேளை எதிர்கட்சி இருப்பதால் இப்படி பேசுகிறாரோ தெரியாது. நிர்பந்தத்தில் இப்போ நாங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேச முடியாது, எதிர்கட்சி இருந்தால் எப்படி சொல்லி எதிர்த்து பேச வேண்டும். எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் எதிர்கட்சியினுடைய அந்த என்ன சொல்றது அந்த பணியை அவர் செய்யத்தானே வேண்டும். ஆனால் உள்மனசு அவர் என்பிபி தெரியும். உள்மனசில் அவர் தெரியும் இந்த அரசாங்கம் நல்லா வேலை செய்கிறாங்க, திருடர்களை பிடிக்கிறாங்க, போதை பொருளை இன்னைக்கு அழிக்கிறாங்க, மழையை தண்ணி சுத்தப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட பகையும் யார் மீதும் கிடையாது. யார் மீது எங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடனோ ரணில் விக்ரம்சிங்கே அவர்களுடனோ அல்லது எந்த மலையக அரசியல் தலைவரிடமோ தனிப்பட்ட எந்த கருத்துக்களும் கிடையாது. நான் பாராளுமன்றத்தில் யாரை சந்தித்தாரும் ஒரு அன்போடு ஒரு சகோதரனாக நான் அவரோட பேசுவேன், எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் பணத்தை நாட்டை சீரழித்தவர்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்கின்ற பொழுது பதறக்கூடாது, கதறக்கூடாது, பழி வாங்கிட்டாங்க என்ற பழியை போடக்கூடாது. சட்டத்தின் நீதியை நீங்கள் ஏற்க வேண்டும். இதே சட்டம் நாளை மலையக அரசியல்வாதிகளுக்கும் வரும் என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக வரலாம், வரும். அது என்ன ஒரு நாடுன்னு பார்க்கிற போது கிழக்கா வடக்கா தெற்கா கொழும்பான் இல்ல, சட்டமும் நாடும் ஒரே சட்டத்துக்குள்ளே முழு பிரதேசம் நம்ம நாடு தான். திருட்டு எல்லா இடமும் திருட்டு தான், போதை எல்லா இடமும் போதை தான். எனவே இதை எங்கும் சென்று தடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி எங்களோடு இணைந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை வழங்கியதுக்கு. மீண்டும் மற்றொரு வானத்தில் உங்களை சந்திப்போம்.